மகிமுண்டாகட்டும். கடந்த 5 மாதம் தேவன் நம்மை கிருபையாக கண்மணி போல காத்து இந்த 6வது மாதம் நம்மை தேவன் தயவாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இதை நாம் ஒவ்வொரு நாளும் உணர வேண்டும். நம்மோடு கூட தேவன் இருப்பதினால்தான் நாம் நாட்களை கடந்து வருகிறோம் என்கிற இந்த தெளிவு தேவ ஜனங்களுக்குள்ளாக தொடர்ந்து இருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த வழியிலும் கூட தியானிக்கும்படியாக எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதிலே அசைவில்லாத உறுதியாய் இருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மையுள்ளவராய் இருந்தார் அல்ல, உண்மை உள்ளவராய் இருப்பார் அல்ல, உண்மையுள்ளவராய் நம் வாழ்க்கையில் இன்றைக்கும் இருக்கிறார் என்று இந்த வார்த்தையின் பதம் நமக்கு தெளிவான ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறது. நம் தேவன் வாக்கு தத்தத்தின் தேவன். அதோடு மாத்திரமல்ல, வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நாம் உண்மை இல்லாதவராய் இருந்த போதிலும் கூட தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை தேவன் சொன்ன வார்த்தைகளை நம் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதிலே அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவுள் சொல்லி பார்க்கும். நம் நம்பிக்கையை அறிக்கையிட வேண்டும். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற அந்த வாக்கு தத்தங்களை நாம் அறிக்கையிட வேண்டும். நம் வாழ்க்கையிலே என்னென்ன பிரச்சனை வருகிறதோ அதற்குரிய வார்த்தைகள் வேதத்திலே தேவன் கொடுத்திருக்கிறபடினாலே அந்த வாக்கு தத்தங்களை அந்த வார்த்தைகளை நாம் அறிக்கையிடுவது மாத்திரமல்ல, அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவுள் சொல்லி பார்க்கிறோம். அசையாதபடிக்கு தேவ சமூகத்திலே அசைந்து போகாதபடிக்கு சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவது இல்லை என்று சொல்லி நம் வாழ்க்கையிலே அசையும்படியான சோதனைகள் வரலாம், அசையும்படியான பிரச்சனைகள் வரலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, அறிக்கை இடுவதிலே அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவுள் சொல்லி இந்த அனுபவத்தில் செல்லும் போது நம் தேவன் உண்மையுள்ளவர். இதில் உண்மையுள்ளவர், வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர். மனிதனுடைய வார்த்தைகள் மாறி போகலாம், மனிதனுடைய வார்த்தைகள் மறந்து போகலாம், மனிதன் சொன்ன வார்த்தைகள் நம் வாழ்க்கையில் நிறைவேறாமல் போகலாம். ஆனால் தேவன் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினாலே நம் வாழ்விலே நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், அதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவதாக, அசைவில்லாமல் உறுதியாக இருக்க வேண்டும். உம்மை உறுதியாய் பற்றி கொடுக்கிற மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடினால் நீர் அவனுக்கு பூர்ண சமாதானத்தை கொடுப்பிடு சொல்லி பார்க்கிறோம். அதனால் அசைவில்லாமல் உறுதியாய் இருப்போம். நிச்சயமாகவே அவர் சொன்ன வார்த்தைகள் நம் வாழ்க்கையில் நிறைவேறும். தேவன் நமக்கென்று ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறபடினாலே தாமதித்தாலும் அந்த வார்த்தை பொய் சொல்லாது என்று நாம் நம்பி வாழ தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த அனுபவத்தில் போக நாம் வைப்பு கொடுப்போம். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதனே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதனே. வாக்கு நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். வாக்கு நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதனால் அசையாமல் வார்த்தைகளை அறிக்கையிடும்படியான அந்த அனுபவத்தில் போக நம்மை ஒப்புக் கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த 6வது மாதம் முதல் நாளிலும் கூட நாங்கள் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்படியை கொடுத்த இந்த நேரத்துக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. நீர் உண்மையுள்ளவர். நாங்கள் அந்த வார்த்தைகளை அறிக்கையிட அசைவில்லாமல் உறுதியாக இருக்கும்படியான அந்த மனப்பக்குவத்தை எங்கள் யாவருக்கும் தருவீராக. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.